அன்பார்ந்த கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் என்னுடைய தலைவர் கலைஞரை பற்றிய 4வது காணொளி காட்சியினை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். நேற்று தலைவர் அவர்களுடைய அந்த இளமை பருவத்தினையும் அவருடைய தந்தையாரை பற்றியும் நேற்று காணொளியில் பார்த்தோம். இன்று தலைவர் அவர்கள் தன்னுடைய பள்ளி பருவத்தை எப்படி தொடங்கினார் என்பதை பற்றி இன்றைய காணொளியில் விரிவாக காணலாம். அன்பார்ந்த நண்பர்களே, அண்ணா அயர்ந்த பொழுது அன்னார்ந்து பார்க்கிற ஒரு தலைவராக நாம் தலைவர் கலைஞர் அவரை பார்த்தோம். வைதிக பெற்றோர்கள் எப்படியெல்லாம் தங்களுடைய குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பினார்களோ அதே போல தலைவர் கலைஞர் அவர்களுடைய பெற்றோர்கள் அவரை பள்ளிக்கு அனுப்புகிற பொழுது வித்யாரம்பம் என்ற ஒரு நிகழ்வை நடத்தி, ஒரு விழாவினை நடத்தி சிறப்பாக அவரை பள்ளிக்கு அனுப்பி வைத்தார்கள். தலைவருடைய தந்தையார் முத்துவேலர் அவர்கள் தனது மகன் இசையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கோடு இசைப்பள்ளியிலும் சேர்த்து விடுகிறார். ஆனால் அந்த இசைப்பள்ளியில் அந்த இசையை கற்றுக்கொள்வதற்கு தலைவருக்கு அவ்வளவாக விருப்பமில்லை, நாட்டமும் இல்லை. அதற்கு தலைவரே சில காரணங்களை குறிப்பிட்டு சொல்கிறார். ஒரு 4 பெரிய மனிதர்கள் அங்கே இருப்பார்கள். அதற்காக மேல் சட்டையை கழட்டி செல்ல வேண்டும். தோளில் கிடக்கிற துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொள்ள வேண்டும். செருப்பு அணியாமல் செல்ல வேண்டும் என்றெல்லாம் ஒரு கட்டுப்பாடுகள் விதித்து, சாதியின் பெயரால், தெய்வ நம்பிக்கையின் பெயரால் இந்த மாதிரியான சம்பிரதாயங்கள் கடைபிடிக்கப்பட்டதால் எனக்கு அந்த இடத்தில் இசையை கற்றுக்கொள்வதற்கு விருப்பமில்லாமல் போய்விட்டது என்று தலைவர் கலைஞர் அவர்கள் குறிப்பிடுகிறார். அப்பொழுது தலைவருக்கு என்ன வயது இருக்கும்? 9 to 10 வயதுக்குள்ளாக இருக்கும். தலைவர் அவர்கள் தனக்குள்ளே ஏற்பட்ட அந்த வயதிலேயே, பிஞ்சு வயசிலேயே தனக்குள்ளே ஏற்பட்ட இந்த சமுதாய சீர்கேடுகளை கண்டு கொதித்தெழுகிறார். அவருக்குள்ளேயே ஒரு எழுச்சி ஏற்படுகிறது. தலைவர் அதை சொல்லுகிற பொழுது, கல்லிலும் முள்ளிலும் நடந்தால்தானே அதனை பற்றிய நினைவுகளை, எண்ணங்களை வெளியிட முடியும், வர்ணிக்க முடியும். கனகமணியை கட்டிலை விட்டு இறங்காவிட்டால் கரடுமுரடான பாதைகளில் நடந்து செல்வதை பற்றி எப்படி சொல்லிவிட முடியும், எப்படி உணர முடியும் என்று அப்பொழுதே தன்னுடைய மனதுக்குள்ளே 10 வயது நிரம்பிய ஒரு சிறுவனிடத்தில் இவ்வளவு பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கும் என்பது மிகப்பெரிய ஆச்சரியம். ஆனால் இந்த தலைவருக்கு ஏற்பட்ட, இந்த சமூகத்தின் மீது ஏற்பட்ட அந்த அக்கறையை, அந்த சமூகத்தின் மீது அவருக்கு இருந்த கோபத்தினை தலைவருடைய தந்தையார் அவர்கள் உணர்ந்து இவரை மேலும் வீட்டிலேயே படிப்பதற்கு அந்த கிராமத்தில், திருக்குவளை கிராமத்தில் உள்ள தலைமை ஆசிரியரையே மாலை நேரங்களிலே பள்ளி படிப்பினை சொல்லிக் கொடுவதற்கு ஏற்பாடு செய்கிறார். அவருக்கு ஊதியமாக அந்த காலகட்டத்தில் பசும்பாலும் காய்கறிகளும் அவ்வப்பொழுது வழங்கப்பட்டதாக தலைவர் அதில் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். இருந்தாலும் சமூகத்தின் மீது அந்த சீர்கேடுகள், சமூகத்திற்கு எதிரான, சாதிக்கு எதிரான சில விஷயங்கள் நடப்பதை கண்டு தலைவர் எவ்வளவுதான் அவர் பள்ளி படிப்பை படித்து கொண்டிருந்தாலும் அவற்றை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடிய ஒரு மனிதராக அந்த வயதிலேயே, 10 வயசிலேயே அவர் இருந்திருக்கிறார். அதற்கு பின்னாலே அவர் பள்ளி விடுமுறை காலங்களிலெல்லாம்
நாடகத்திலே நடிப்பதிலே ஆர்வம் காட்டியிருக்கிறார். அவருடைய மாற்றுத் துருவத்தையே நாடக மேடையாக மாற்றி கிருஷ்ணர் வேடம், அர்ஜுனன் வேடமெல்லாம் போட்டு அந்த ஊரில் ஒரு நாடக ஒத்தியையெல்லாம் மாற்றுத் துருவத்திலேயே பார்த்திருக்கிறார். அந்த திருக்குவளை மக்கள் எல்லாம் அதையும் கண்டு ரசித்திருப்பதாக தலைவர் அவர் எழுதியிருக்கிறார். அர்ஜுனன் வேடத்தையும் கிருஷ்ணன் வேடத்தையும் தான் விரும்பி போட்டதற்கான காரணம், தன்னுடைய தந்தை அதிகமாக அர்ஜுனனையும் கிருஷ்ணனையும் பற்றி சொன்னதால்தான் எனக்கு அந்த நினைவுகள் தோன்றி நாடகத்தில் நடிக்க ஆரம்பித்தேன் என்று குறிப்பிடுகிறார் 10 வயதிலேயே. திருக்குவளையில் அவ்வப்பொழுது அந்த காலகட்டத்தில் அடிக்கடி வீதி உலா, தெய்வீக வீதி உலா உற்சவம் நடக்கும். அதையே ஒரு தலைவர் என்ன பண்ணுவார்னா, அடுத்த நாள் தன்னுடைய வீட்டு திண்ணையில், அந்த வீட்டு தாழ்வாரத்தில் அதே மாதிரி அங்கே எப்படி ஊர்வலம் நடத்தப்பட்டதோ அதே மாதிரி இவரும் அந்த களிமண்ணால் சாமி செய்து, இவர்கள் வீட்டில் ஒரு வெங்கல ரிஷப வாகன பொம்மை ஒன்று இருந்திருக்கு. அந்த பொம்மை மேலே அந்த அவர் செய்த களிமண்ணால் செய்த சாமியை வைத்து ஊர்வலமெல்லாம் நடத்தி தன் வாயினாலேயே வாத்திய இசைங்களை எல்லாம் வாய்த்ததாக அவர் அந்த இடத்திலே குறிப்பிட்டிருப்பார். பிற்காலத்தில் அவர் சொல்லுகிறார், அந்த பொம்மை, அதாவது அந்த ரிஷப வாகன பொம்மை, வெங்கலத்தாலான ரிஷப வாகன பொம்மை அழிந்த நிலையில் கிடைத்திருந்தால் கூட அதை என்னுடைய மேசையில் வைத்து அழகுபடுத்தி இருப்பேன், என்னுடைய நினைவுகளை அசைபோட்டிருப்பேன் என்று குறிப்பிடுகிறார். இப்படி தன்னுடைய வாழ்க்கை பள்ளி படிப்பை அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். பள்ளி படிப்பில் இந்த மாதிரியான சம்பவங்களை எல்லாம் எடுத்துச் சொல்கிறார். அந்த நேரத்தில் கூட அந்த திருவாரூரிலிருந்து தன்னுடைய ஊருக்கு திருக்குவளைக்கு ஒரு 4 மைல்களுக்கு முன்னால் கச்சனம் என்ற ஊரில் இறங்கி நடந்து செல்வதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். அந்த கச்சனத்தில் ஓரணா 2 அணாவிற்கு அந்த காராப்பூந்தியை வாங்கி கொண்டு நடந்து செல்வேன். நடந்து செல்வதனுடைய அந்த வழி தெரியாமல் அந்த காராப்பூந்தியை வாங்கி கொண்டு நடந்து செல்வதாகவும் அதில் பதிவிடுகிறார். பிறகு அவர் ஊரிலிருந்து 1 மைல் தூரத்தில் உள்ள காருகுடி என்கிற ஊருக்கு நான் சென்று வருவேன். தயிர் வாங்கக்கூட அந்த ஊருக்குத்தான் செல்ல வேண்டும். காலையில் 7 மணிக்கு நண்பர்களோடு தயிர் வாங்க செல்வேன். திரும்பி வருகிற பொழுது 9 மணி 10 மணி ஆகிவிடும். இடையில் பசிக்க தோன்றினால் அந்த தயிரை கூட இடையில் சாப்பிட்டு விட்டு நிறைய கம்மாய்கள் இருக்கும், அந்த கம்மாயிலிருந்து அதிலிருந்து கொஞ்சம் தண்ணியை கூட அதில் ஊற்றி செல்வேன் என்று ஒரு நகைச்சுவையாக அந்த சம்பவங்களை எல்லாம் அவர் எழுதி வருகிறார். இப்படி அவருடைய 10 வயது கல்வி இப்படியே கடந்து செல்கிறது. அவர் அந்த இடத்தில் ஒரு குறிப்பிட்டதை கூட எழுதுகிறார். அவர் அந்த பிற்காலத்திலே அந்த இடங்களுக்கெல்லாம் செல்லுகிற பொழுது, என்னுடைய தந்தையார் அவர்கள் கோழி சாப்பிட விரும்பினால் அங்காளம்மை என்கிற எங்களுடைய குலதெய்வ கோவில் இருக்கிறது, அந்த கோவிலுக்கு அடிக்கடி கோழியை பலி கொடுப்பார் என்றெல்லாம் அவர் தொடர்ந்து எழுதிவிட்டு தன்னுடைய ஆரம்ப பள்ளியினை திருக்குவளையிலே முடித்து உயர்நிலைப் பள்ளிக்காக திருவாரூர் செல்லவிருப்பதை அடுத்த வீடியோவில் நாம் பார்ப்போம். அந்த உயர்நிலைப் பள்ளிக்கு அவர் திருவாரூர் செல்லுகிற பொழுதுதான் அங்குதான் ஒரு அரசியல் அரிச்சுவடியை அவர் ஆரம்பிக்கிறார். அது இன்னும் சுவையாக இருக்கும். அதை பற்றி அவர் அரசியல் அரிச்சுவடை 1936ஆம் ஆண்டு ஆரம்பிக்கிற பொழுது அவர் என்னவெல்லாம் அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் நடந்தது என்பதை பற்றியெல்லாம் விவரமாக எழுதியிருக்கிறார். அதை பற்றி நாம் அடுத்த காணொளியில் பார்ப்போம். மீண்டும் நான் இந்த காணொளியை வெளியிடுவதன் மூலமாக எனக்கு பேரன்பையும் பேராதரவையும் தொடர்ந்து வழங்கிட வேண்டும் என்று பண்போடும் கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.